சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் தான் இந்த காட்டு செடியெல்லாம் வெட்டி எடுத்து அவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு வந்து போட்டேன். அதுக்குள்ளே எப்படி வளர்ந்து நிற்குது பாரு. இந்த வெயில நேரத்துல இவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துருக்கு பாரு. நான் என்ன 2 மாசத்துக்கு எந்த செடியும் வளராது, அந்த ஆள் சுத்தமாக கிடக்கும்னு பார்த்தா ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே மலமலன்னு வளர்ந்து வந்து நிற்குது. இப்படி வீட்டு முன்னாடி காட்டு செடியா இருந்தா விளங்கவா செய்யும். என்னத்தை பண்ணி தொலையனே தெரியல. மழை நேரத்துலலாம் சீக்கிரமா வளர்ந்துரும். வேற பாம்பும் பள்ளியும் பூரானும் பாச்சானும் தான் வந்து உள்ள அடங்கும். இது அவ்வளவு வீட்டுக்குள்ளலாம் வந்து தொலையும். சே, எரிச்சலா இருக்கு. வாரம் ஆனா இது ஒரு வேலை. குறுக்கெல்லாம் வலிக்குது. இது அவ்வளோத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி போடுறதுக்கு. என்னத்த பண்ண, வெளியே ஆட்களை கூப்பிட்டு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தர சொன்னா 100 கொடு 200 கொடுன்னு சொல்லுவாவே. அதுக்கு நம்மளே க்ளீன் பண்ணிடலான்னு தான் இப்படி குறுக்கு வலையே கடந்து பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த சின்ன பொண்ணு ஒத்தரோசா பிள்ளைலாம் தேவையில்லாத நேரத்தில் வருவாளுவே. சரி, இந்த நேரத்தில் வந்து அவளே லைட்டாக கொஞ்சம் வெட்ட விடலாம். ஆளையே காணும். இல்லைன்னா காலையிலேயே அந்த ஆளை கூவிட்டு வந்துருவாளுவே. என்ன ஆளை காணும். சரி, நம்ம வீட்டை நம்ம தானே சுத்தமாக பார்த்துக்கிடணும். நம்மளே வெட்டுவோம். ஏ செல்லத்தாயக்கோ, யாரு குரலை பார்த்தா அந்த ஒத்தரோசா குரல் மாதிரி இருக்கு. ஏன் இப்படி ஆளை மறிச்சிட்டு ஓடி வரான்னு தெரியலையே. ஏ செல்லத்தாயக்கா, ஏன் ஒத்தரோசா ஏன் இப்படி அழுவு ஓடி வரா? என்னாச்சு? செல்லத்தாயக்கா, அதை எப்படியா வாயால சொல்லுவேன். ஐயோ, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையேக்கா. ஏன் ஒத்தரோசா என்ன சொல்றா? சொல்றத ஒழுங்கா தெளிவா சொல்லு. என்ன உன் வீட்டுல ஏதாவது சண்டையா? என்ன உன் புருஷங்கார ஏதோ அடிச்சிட்டானா என்ன? ஏன் இப்படி அலமரிச்சிட்டு இப்படி ஓடி வரா? ஏக்கா, வீட்டுல சண்டையா புருஷன் அடிச்சான்னு நான் எதுக்குக்கா இப்படி அலமரிச்சிட்டு இப்படி அழுதுட்டு ஓடி வர போறேன்? அது இல்லக்கா, சண்டால பாவி நம்மளெல்லாம் தனியா விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாளேக்கா. ஏன் ஒத்தரோசா என்ன சொல்றா? எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல. ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லு. என்னது, யார் என்னது விட்டுட்டு போயிட்டா? ஒழுங்கா சொல்லுப்ல. நீ பேசியதை பார்த்தாலே எனக்கு பயமா உள்ள கிடக்கு. ஏக்கா, நம்ம சின்ன பொண்ணு இருக்காளக்கா, சின்ன பொண்ணு. இவளுக்கு என்ன சொல்ல வர? ஒழுங்கா சொல்லி தொலைப்ல. மனசு வேற பாத்துறது. நம்ம சின்ன பொண்ணுக்கு என்ன சின்ன ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? ஏக்கா, நம்ம சின்ன பொண்ணு நம்மளெல்லாம் ஒரே அடியா விட்டு போயிட்டாக்கா. ஏன் ஒத்தரோசா என்ன சொல்லிட்டு கிடக்கா? சும்மா சொல்லிட்டு கிடக்காத பத்துக்க. என்ன பேசிதெல்லாம்? ஏக்கா, நான் எதுக்குக்கா சும்மா சொல்ல போறேன்? உண்மையதாக்கா சொல்றேன். நம்ம சின்ன பொண்ணு நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாக்கா. ஏன் ஒத்தரோசா, சும்மா விளையாட்டு கூட இப்படிலாம் சொல்லாத பத்துக்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சும்மா தானே சொல்லியா? ஏக்கா, நான் எதுக்குக்கா இந்த விஷயத்துலலாம் விளையாட போறேன்? உண்மையதாக்கா சொல்றேன். காலையில சின்ன பொண்ணு எழுந்திருக்கவே இல்லையாக்கா. என்ன ஏதுன்னு மாமியாரும் புருஷனும் போய் பார்த்துருக்கா. தூக்கத்திலேயே ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போல. ஐயோ, இப்படி நம்மளை விட்டு போயிட்டாலே. ஏ ஒத்தரோசா, நீ சொல்லியதெல்லாம் உண்மையா? ஹார்ட் அட்டாக்கா? அதுவும் இந்த சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாளா? ஐயோ, எப்பவுமே செல்லத்தாய்க்கான்னு ஓடி வருவாளே. காலையில இருந்து யோசிச்சுட்டே இருந்தேன்னு வரலையேன்ட்டு இப்படி நம்மளெல்லாம் தவிக்க விட்டு போயிட்டாளடி. ஏக்கா, இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து கையும் ஓடல காலம் ஓடலக்கா. பக்கத்து வீட்டுக்காரி தான்க்கா சொன்னா. அதான் நம்ம சின்ன பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறிட்டே வந்தேங்க்கா. ஏ செல்லத்தாய்க்கா, ஒத்தரோசா இங்கதான் இருக்கீங்களா 2 பேரும்? ஏ ஒத்தரோசா, நம்ம சின்ன பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டாளடி. இப்படி அல்பாயுசுல போவான்னு நான் நினைக்கவே இல்லையே. போனா 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து நெக்லஸ் செட்டு வாங்கிட்டு போனா, அதை தந்துட்டு போய் தொலைஞ்சிருக்கலாம்ல. இப்ப நான் எவகிட்ட போயிட்டு அந்த நெக்லஸ் செட்டை கேட்பேன்? ஏவல, அங்க ஒருத்தி உயிர் போய் செத்துவே கிடக்கா. இப்போ உனக்கு நெக்லஸ் செட்டு தான் ரொம்ப முக்கியமாக்கும். ஏப்ல வாங்க, கடைசியா நம்ம சின்ன பொண்ணு மூஞ்சையாவது பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ, நினைக்க கஷ்டமா இருக்கே, வேதனையா இருக்கே. ஆமாக்கா, சின்ன பொண்ணு கடைசியா ஒரு தாட்டி பார்த்துட்டு வந்துருவோம்க்கா. சின்ன பொண்ணு, என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போயிட்டியடி? நீ இல்லாம நான் எப்படிடி வாழ போறேன்? உன் நெட்ட மாமா வந்திருக்கேன். எழுந்துரு சின்ன பொண்ணு. ஏ சின்ன பொண்ணு, எழுந்துரு சின்ன பொண்ணு, உன் நெட்ட மாமா வந்திருக்கேன். சண்டாளி, எங்களை இப்படி தனியா தவிக்க விட்டு போயிட்டியே. ஐயா, இனிமே என் பையன் வாழ்க்கை என்ன ஆவோ? உன்னை எனக்கு பிடிக்காதுதான். இருந்தாலும் உன்னை திட்டிக்கிட்டாச்சும் திரிவனே. இப்படி எங்களை விட்டு போயிட்டியே. ஏ சின்ன பொண்ணு, எப்படி அல்பாயுசுல போயிட்டியே? இந்த வயசுலயே உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போடுமாக்கும். சில நேரத்துலலாம் தோணும்,
உன்னை போட்டு தள்ளிட்டு என் பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. ஆனா இப்படி போய் இவ்வளோ சீக்கிரமா நீ போவான்னு நான் நினைச்சே பார்க்கலையே. ஏ சின்ன பொண்ணு, எப்பவும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பியம்மா, ஒருவேளை நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா நீங்க என்னையே நினைச்சிட்டு இருந்துடக்கூடாது, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பியே சின்ன பொண்ணு. என் மனசு முழுக்க நீதானே இருக்க சின்ன பொண்ணு, என்னால எப்படி ரெண்டாவது கல்யாணம் எப்படி பண்ணிக்க முடியும்? ஐயா அழுவாதையா, அதான் சின்ன பொண்ணு ஆசைப்பட்டிருக்காள்ல, அவ ஆசைப்பட்ட மாதிரியே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ பாரியா. அவளுக்கு தான் வாழை கொடுத்து வைக்கல. சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பிய, நான் செத்து போனா கூட நீங்க அழுவக்கூடாது, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு. ஐயோ, உன்னை தவிர வேற எவ்வளையாவது எனக்கு கல்யாணம் பண்ண மனசு வருமா? சின்ன பொண்ணு ஏ பொண்ணு தாயக்கா, நேத்து கூட நம்ம சின்ன பொண்ணு நல்லா தானே இருந்தா. ஐயோ அவளுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை, அவளை இந்த நிலைமையிலையா பார்க்கணும். ஏ செல்லத்தாய், எப்பவுமே உன் வீட்டுக்கு தானடி வருவா, என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. நைட்டு வந்து உறங்கினவா அந்த ஆளு உறங்கிட்டாடி, எழுந்தவே இல்லை. நைட்டு தூக்கத்திலே ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போல, இப்படி அல்பாயுசுல போவான்னு நான் என்னடி கனவாடி கண்டேன். சின்ன பொண்ணு உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியலடி. அந்த நெக்லஸ் எங்கடி வச்சிருக்கே? ஐயோ 2 பவுன் நெக்லஸ் செட்ட. என் வீட்டுல உள்ளவர்களுக்கு தெரிஞ்சான மிதி மிதின்னு மிடிச்சு புதுருவாவிலே அந்த நெக்லஸை தந்துட்டாச்சும் போய் தொலைஞ்சிருக்கலாம்ல. சின்ன பொண்ணு நான் பேசியது கேக்குதா சின்ன பொண்ணு? ஏ சின்ன பொண்ணு, எலவெடுத்தவா போய் தொலைஞ்சிட்டாலே, நெக்லஸை கையில தந்துட்டு போய் தொலைகிறதுக்கு இல்லாம அதுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்துருச்சே. ஏ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? சின்னு உனக்காடி இந்த நிலைமை? ஐயோ துரு துருன்னு எங்க கிட்ட எல்லாம் சண்டை இழுத்துட்டு தெரியலையே சின்னு, உனக்காடி இந்த நிலைமை? முடியுமா? நம்ம சின்ன பொண்ணு பாத்தியா, நம்ம எந்த அளவுக்கு கத்தி கத்தி அழுது கூப்பாடு போடுறோம், கண்டுக்காத மாதிரியே கிடக்காளே, நம்மளை விட்டு போயிட்டாடி. இதுக்கப்புறம் நம்மள வீடுக்கு அடிக்கடி தேடி தேடி யாரு வருவா? நம்ம சின்ன பொண்ணு தான் நம்மள அடிக்கடி தேடி வருவா. ஏ முடியுமா, 2 நாளைக்கு முன்னாடி இந்த சின்னுக்கு என் நெக்லஸை கொடுத்தேன் பத்துக்கு, ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னா போட்டு போட்டுன்னு கொடுத்தேன் தங்க நெக்லஸ். அதை எங்க வச்சிருக்கா என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாளா? சண்டாளி அந்த ஆளை போயிட்டாளே. ஐயோ நானே நேற்று தான் அவளுக்கு கை மாத்தா 2000 ரூபா கொடுத்தேன். அதுக்குள்ள சண்டாளிக்கு ஆட்டலுக்கு வந்து அந்த ஆளை போய் சேர்ந்துட்டாலே. என்ன அந்த 2000 ரூபாய் யாரு தருவா எனக்கு? நானே என்ன பண்ண ஏது பண்ணு பயந்து பதறி அடிச்சல ஓடி வந்தேன். பாவீங்களா, அப்போ ஒருத்திவளும் பாசத்துல ஓடி வரல. என்ன கவலைப்படாதீங்க, என்ன கவலைப்படாதீங்க. என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமையா? எப்பவுமே வாய் நிறைய சொல்லிட்டே இருப்பா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிடுங்கன்னு. அவ சொன்ன மாதிரியே நடந்து தொலைஞ்சிட்டு பாருங்களா. இப்படி என்ன விட்டு நடுவுல விட்டுட்டு அல்பாயுசுல போவான்னு நான் நினைக்க இல்லையே. ஏயா உன் பொண்டாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கையா, அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். ஏ சின்ன பொண்ணு, பாவி இப்படி நம்ம கிட்ட கடனை வாங்கிட்டு போய் தொலைஞ்சிட்டாலே. இது என்னமே யாரு தருவா? ஐயோ 2 பவுன் நெக்லஸ் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். என்னத்த பண்ணேன்னு தெரியல. அட பாவி பயலுங்களா, செத்த மாதிரி ஒரு டிராமாவை போட்டதுக்கு அப்புறம் தானே தெரியுது அவ்வளோ ஒரு மனசுல இருக்கிறது டாண்டு வெளியே வருது பாரு. அட விசப்பாம்புகளா, ஏ நெட்ட பயலே, நான் என்னைக்கு உன்ட்ட சொன்னேன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கேன்னு. நான் ஒருவேளை செத்து போயிட்டேன்னா உன்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கேன்னு உன்ட்ட சொல்லேன் போல. நெட்ட பயலுக்கு பொண்டாட்டியை செத்த மாதிரி தெரிஞ்ச உடனே அடுத்தது ரெண்டாவது கல்யாணத்துக்கு பிளான போட்டான் நெட்ட பைய. அட இழுவ, இவ சரியான ஃப்ராடா இருப்ப போலயே. இழுவ பயவுள்ளா தந்தது கவரிங் நெக்லஸ், இதுல தங்க நெக்லஸ் தந்த மாதிரி பீத்திட்டு கிடக்கால 2 பவுன் நெக்லஸ். ஆமா 2 பவுனு அவ்வளவு வரும். அந்த ஆளு என்னத்த ஆட்டையா போடலான்னு தான் வருவாள்வோ போல. இந்த முடிய மாட்டேன், நேற்று 500 ரூபா தானே வாங்கினே, இவன் என்ன 2000 ரூபான்னு இழுத்துட்டு கிடக்கா. எம்மாடி மருமோளே, நீ நினைச்ச மாதிரியே என் பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிடுறேம்மா. அப்பவாச்சும் ஆத்மா சாந்தி அடையட்டும். என்னடி திடீர்னு போன எழுந்து உட்கார்ந்துருக்கு? அது அப்படி எனக்கும் தெரியல. சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு, ஏ நெட்ட பயலே, அப்படியே ஒரு எத்து விட்டேன்னு வச்சுக்கீங்க, எங்க போய் விழுந்து சாவான்னு தெரியல. எப்படி நான் செத்து போயிட்டா நான் உன்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ண சொன்னாக்கும், பொண்டாடி செத்துட்டா அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாத்தியோ? இல்ல சின்னு அது எம்மாடி மருமவளே,
ஏ கிளவி அப்படியே மூஞ்சில ஒரு குத்து விட்டனா அவ்வளவுதான் பத்துக்க. எப்படி ஆ? இவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணாதான் ஏன் ஆத்மா சாந்தி அடையுமோ? கொலை பண்ணிருவேன் கொலை. சரி வீட்டுல சும்மா கிடக்க நேரம் போலயே செத்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுவோம். யார் யாரெல்லாம் வாரா, யார் யாரெல்லாம் நமக்காண்டி அழுவுறா, ஒப்பாரி வைக்கலான்னு பார்த்தா செத்த மாதிரி ஆக்டிங்க போட்டதுக்கு அப்புறம் தானே தெரியுது புருஷங்காரன் என்னடானா ரெண்டாவது கல்யாணம் பண்றதுல குறியா இருக்கான். மாமியாக்காரி அதுக்கு துணை நிற்குது. பின்னாடி ஒரு 2 பேர் நிக்காளுவல இந்த வரேன் உள்ளுக்கு. ஐயோ நம்ம பக்கம் தானே திரும்புறா. எடுபட்ட கழுதைங்களா ஏ இழுவ முதல்ல கழுத்தை நடிச்சு கொண்டு பார்த்துக்க. எப்படி தங்க நெக்லஸ் 2 பவுன் ஆக்கும். கவரிங்ல வாட்டராட்டு நெக்லஸ் தந்துபுட்டு இப்போ தங்கன்னு இழுக்கவா செய்றா? இல்ல சின்னு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான்னு சொன்னாவளா, அதான் பதட்டத்துல ஓளறிட்டேன் பாத்துக்க, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா வளர்ற வாய 2 கூத்து விட்டானே எப்படி வளருவான்னு தெரியும். ஏ முனி ஏ குள்ள கத்திரிக்கா என்னது 2000 ஓவா வாங்கினாக்கும். இல்ல சின்ன பொண்ணு, அப்படியா சொன்னேன்? 500 ரூபா வாங்கினேன்னு தானே சொன்னேன், 2000 ரூபா சொன்னேன். இந்த பாரு நல்ல காதுல உளுந்துச்சு. 2000 ரூபான்னு தானே ஒப்பாரி வச்சுட்டு கடந்தா. அட பாவிங்களா, இப்படியா ஃப்ராட் வேலை பண்ணுவாளுவே? கவரிங் நெக்லஸ் கொடுத்துட்டு தங்க நெக்லஸ்னு ஒப்பாரி வச்சா, இவன் என்னடானா 500 ரூபாய் கொடுத்துட்டு 2000 ரூபான்னு ஒப்பாரி வச்சா. செத்து போனா இப்படிதான் ஆட்டை போடலும் போலயே. இப்பதானே தெரியுது யார் யாரெல்லாம் எப்படி வேணு. சி ஏ செல்லதாய்க்கா ஏ உத்தரோசா உங்க 2 பேருக்கும் என் மேல எம்பிட்டு வாசம். இப்பதானே தெரியுது கூட இருக்கிறதுங்க அவ்வளோ விஷமாதான் இருக்கு. நீங்க 2 பேரும் தான் நான் செத்து போயிட்டேன்னு கவலைப்பட்டியே. எதுக்கு சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்றா? நீ சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கா. நாங்க பாரு அழுது ஒப்பாரி வச்சு மனசே கேட்க எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஆமா சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் பண்ணாத சின்ன பொண்ணு. இல்ல உத்தரோசா இப்படி பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரியுது புருஷன் எப்படியும் மாமியாக்காரி எப்படி கூட இருக்கிறதுங்க எப்படின்னு. இந்த நெட்ட பயலுக்கு இருக்கு 2வது கல்யாணம் கேக்குது. என்ன 2வது கல்யாணம்? பாத்துக்கிறேன் உன்ன பாத்துக்கிறேன். ஐயோ இன்னும் 1 மாசத்துக்கு இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. அதனால உயிரோட வச்சு பதைச்சிருவா. பேசாம ஓடிட வேண்டியதான். ஏமா நீ எங்கேயாச்சும் ஓடிரு, நான் எங்கேயாச்சும் ஓடிடுறேன். இல்லைன்னா கொலை பண்ணி இந்த வீட்டுக்குள்ளேயே புதைச்சிருவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ரிஃபாத், ஹாய் பொன்மலர், ஹாய் ஐஸ்வர்யா. இந்த மாதிரி உங்களுக்கும் ஹாய் சொல்லணும்னா மறக்காம உங்க நேமை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கும் ஹாய் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.